வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, என்னோடய மார்னிங் குக்கிங் ரொட்டீனில் மெனு 1 பார்க்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாடு, பாசிப்பருப்பு குழம்பு, கத்திரிக்காய் பொரியல், அப்புறம் கேரட் ஜூஸ், இட்லி, தேங்காய் சட்னி பண்ண போகிறேன். இதுக்கு நான் நைட்டே, இப்போ காலையில் அதை பண்ண போகிறோம் அப்படின்னா நைட்டே அரிசி, பருப்பு, இப்போ கத்திரிக்காய் பொரியல், தேங்காய் சட்னிக்கெல்லாம் தேங்காய் துருவல் வேணும். அதே மாதிரி வெங்காயத்தை உளித்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். கேரட் ஜூஸ்க்கு கேரட்டை கட் பண்ணி இந்த சம்படத்தில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி முன்னாடியே எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருவேன். நான் பாதாம் ஒரு 5-6 பாதாம் ஊற வச்சுருக்கேன். கேரட் ஜூஸ் போடுறதுக்கு தேவைப்படும். இப்போ இந்த கட் பண்ண ஐட்டம்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இப்போ அரிசிலையும் பருப்புலையும் தண்ணி ஊற்றிட்டு போயிட்டேன். இப்போ கழுவி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அதில் ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ அதில் மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்திடலாம். அடுத்தது கத்திரிக்காய் பொரியலுக்கு வெங்காயம் கத்திரிக்காயை கட் பண்ணிடலாம். இந்த வெந்துட்டு இருக்க பருப்பில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு மூடி போட்டு மூடி விட்டுறலாம். அது நல்லா வெந்துடும். இப்போ காயெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பேனை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுறலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்ச உடனே கருவேப்பில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். கொஞ்சம் வெங்காயத்தை வச்சுருவோம், அது குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இந்த வதங்கிட்டு இருக்க கேப்பில் குழம்பும் ரெடி ஆகிடும். குழம்பு அடிப்பிடிக்குதான்னு ஒரு தடவை கிளறி பார்த்துடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடியாக போகுது. குழம்பு பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி ரொம்ப கம்மியாக போடுங்க, சும்மா ஒரு பிஞ்ச் போட்டிங்கன்னா போதும். இதை ஒரு நல்ல ஒரு வதக்கிட்டு தண்ணி விட்டுறலாம். தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக விட்டுறலாம். இப்போ அடுத்ததாக அரிசியை கழுவி தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு இல்லையா, முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ அதை தாளிச்சிடலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. கருவேப்பில் சேர்த்துடலாம். நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன் நான். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பருப்பை சேர்த்துடலாம். இப்போ அந்த குண்டால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துருவோம். உப்பு
சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, கொஞ்சம் சேர்த்தியாச்சு. அவ்வளோதான், உனக்கு கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. அதை பார்ப்போம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்ல இது மாதிரி வதக்கிடணும். நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அந்த கேப்லேயே வந்து இட்லி சட்டியில் வந்து தண்ணி வச்சு அடுப்பு ஆன் பண்ணிடலாம். தண்ணி சூடாகட்டும். சூடான உடனே இட்லியை வந்து உள்ளே வச்சிடலாம். இட்லி மாவை வந்து ஊற்றி உள்ளே வச்சிடலாம். என்னடா 2 மட்டும்தான், 2 வைக்காமல் இருக்கோன்னு பார்க்குறீங்களா? அந்த 2 இட்லி வந்து தேவைப்படாது. தேவையான அளவு ஊற்றி வச்சுருக்கேன் நான். அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். குழம்பும் ஓகே, ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. உப்புடைய அளவு பார்த்துட்டேன், உப்பு கரெக்டாக இருக்குது. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கத்திரிக்காய் பொரியலை ஆஃப் பண்ண உடனே ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், இரும்பு சட்டியில் சமைச்சா உடனே வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி வச்சிடணும். அடுத்ததாக வந்து சட்னி அரைக்கிறதுக்காக தேங்காய் துருவல், கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன், ஒரு 4-5 கருவேப்பில், கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம நைட்டே வந்து பாதாமை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ தோல் நீக்கிடலாம். இப்போது வந்து இந்த கேரட் கட் பண்ண வச்ச கேரட்டை 2 பேட்சாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு 3 பாதாம் வந்து உள்ளே போட்டுட்டு ரெடியாக வச்சிடலாம். இது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இட்லியை வந்து எடுத்துருவோம். இட்லி வெந்துடுச்சு. இட்லியை எடுத்துகிட்டு அப்புறமா கேரட் ஜூஸ் வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இட்லியை எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா கேரட் ஜூஸை அரைச்சி வடிகட்டிடலாம். இப்போ ஒரு பேட்ச் மட்டும்தான் வடிகட்டியிருக்கேன், இன்னொரு பேட்ச் இருக்குது. அவ்வளோதான், இன்றைக்கி மார்னிங் குக்கிங் ரொட்டீன் முடிஞ்சது. குழம்பு வச்சாச்சு, காய் பண்ணிட்டோம், இட்லி பண்ணியாச்சு, சட்னி தேங்காய் சட்னி பண்ணியாச்சு, ஜூஸும் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்புறமா கட் பண்ணி சேர்த்துக்குவேன். ஒரு 50 நிமிஷத்தில் இந்த மாதிரி பேரலாக குக் பண்ணதுனால சமைச்சு முடிச்சாச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம சமைச்சு முடிச்சிட்டோம். இது உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.